நான் இப்போ இந்தியாவின் பழமையான பறவைகள் சரணாலயம் ஒன்றுக்கு உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலையும் செங்கல்பட்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். நவம்பர் மாதம் பல நாடுகள்லேருந்து இங்கே வலசை வரும் பறவைகள் மார்ச் மாதம் வரைக்கும் இங்கே கூடு கட்டி தங்கி குஞ்சு பொறித்து மார்ச் மாத கடைசியில் தங்கள் நாட்டுக்கு திரும்பி விடுகின்றன. வருஷம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலம்ங்கிற வகையில் ராம்சர் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 1936ஆம் ஆண்டு தான் இந்த இடம் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டதாம். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. வேடந்தாங்கல் ஏரியை ஒட்டி இருக்கு இந்த பறவைகள் சரணாலயம். இந்த ஏரி தண்ணி தான் சுற்று வட்டார கிராம நிலங்களுக்கு பாசன ஆதாரம். இங்கே வலசை வர 50,000க்கும் மேற்பட்ட பறவைகளோட எச்சம் இந்த ஏரி தண்ணியில் கலக்குது. பறவைகளோட எச்சம் நல்ல இயற்கை உரம். இந்த தண்ணியை பயன்படுத்தி பயிர் செய்கிறப்ப மகசூல் அதிகமாகுது. இந்த காரணத்தினால இந்த பகுதி மக்கள் காலங்காலமாக இங்கே வர பறவைகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம பாதுகாத்துட்டு இருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் என்ன ஆகியிருக்குன்னா, நிறைய வேடர்களும் ஜமீன்தார்களும் பறவை வேட்டைக்காக இங்கே வருவாங்களாம். நிலங்களுக்கு தங்கள் எச்சம் மூலமாக உரம் கொடுத்து நல்ல விளைச்சலை ஏற்படுத்தி தர பறவைகளை கொல்லக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் கலெக்டர்கிட்ட மக்கள் முறையிட்டதுனால 1936ஆம் வருஷம் வேடந்தாங்கல் பகுதியை பறவைகள் சரணாலயமாக அறிவித்து உத்தரவு போட்டாராம் கலெக்டர். ஒவ்வொரு ஆண்டும் 40 வகையான பறவைகள் இங்கே வருதாம். இந்த ஆண்டு 50,000க்கும் அதிகமான பறவைகள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வலசை வந்த பறவைகள் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பறவைகளையும் இங்கே பார்க்க முடியுது. நாங்கள் போன போது வர்ண நாரை, நத்தக்குத்தி நாரை, அரிவாள் மூக்கன், குளத்து கொக்கு, நீர்க்காகம், இது மாதிரி பலவிதமான பறவைகளையும் பார்க்க முடிஞ்சுது. நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் இங்கே அதிகமான பறவைகளை பார்க்கலாம். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திறந்துருக்கு இந்த சரணாலயம். நுழைவு கட்டணம் ஒருத்தருக்கு 10 ரூபாய் தான். கேமரா கொண்டு போனால் அதுக்கு ஒரு 50 ரூபாய் கட்டணம். ஒரு நல்ல பைனாக்குலர் கையோடு கொண்டு போகிறது அவசியம். ஒரு வாட்ச் டவரும் இருக்குது. அது மேலே ஏறி பைனாக்குலர் மூலமாக பறவைகளை பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் நாளே வேடந்தாங்கல்ல ஒரு ரூம் எடுத்து தங்கி காலையில் 6 மணிக்கே போனால் நிறைய பறவைகளை கண்டு ரசிக்கலாம். நாங்கள் மதியம் 3 மணிக்கு மேலே தான் போனோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிக எண்ணிக்கையானாலும் பறவைகளை பார்க்க முடிஞ்சுது. பாஸ்போர்ட் விசா இல்லாமலேயே பல ஆயிரம் மைல் பறந்து நம்ம ஊருக்கு வர இந்த பறவைகளை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமும் அமைதியும் கிடைக்குதுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கட்டாயம் வேடந்தாங்கல் போய் பறவைகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெளியூரில் இருக்கிறவங்க நவம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையாக சென்னை வந்தால் மறக்காமல் வேடந்தாங்கல் போயிட்டு வந்துடுங்க.